أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا. عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا. أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا. عبيدك يا إله الناس غاو وليس سواك. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد ما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ல்-40 நிசாஇய்யா என்று சொல்லப்படக்கூடிய பெண்கள் தொடர்பான 40 செய்திகள் என்கின்ற புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். அதில் 7வது நாளாக ரமலானுடைய 7வது நாளை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நன்மைகள் செய்வதற்கும் பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த புத்தகத்தில் இதுவரை 12 செய்திகளை நாம் படித்து முடித்திருக்கின்றோம். அடுத்ததாக 13வது செய்தியாக இந்த அறிஞர் கொண்டு வருவது, பெண்களின்றி ஆண்கள் மட்டும் ஜனாசாவை சுமந்து செல்வது. ஜனாசாவை தூக்கி கொண்டு அடக்கஸ்தலங்கள் வரைக்கும் போய் அங்கு தொழுதுட்டு ஜனாசாவை அடக்கம் செய்வது என்பதெல்லாம் அதுல பெண்கள் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை என்பது சம்பந்தமான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, இதா உதிஅத்தில் ஜனாசா, அதாவது அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறாங்க, இதா உதிஅத்தில் ஜனாசா, ஜனாசா வைக்கப்பட்டால் வஹ்தமலஹர் ரிஜாலு அலா அனாகிஹிம், ஆண்கள் அதை தங்களது தோள்களில் சுமந்து செல்வார்கள். ஆண்கள் தான் அதை தங்களது தோள்களில் சுமந்து செல்வாங்க. அப்படின்னா அங்க பெண்கள் அந்த விஷயங்களில் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு ஜனாசாவை சுமந்து செல்வது, அடக்கம் செய்வது போன்ற விஷயங்களில் பெண்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். அது நம்மிடத்துல வளமையிலும் இல்லை, அந்த பழக்கம் நம்மிடத்துல கிடையாது. ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது அதற்கு கூட பெண்கள் வரக்கூடிய பழக்கங்கள் எல்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. சரிங்களா? ஹைர். ஃபஇன் கானத் ஸாலிஹத்தன், அது ஜனாசா நல்ல ஒரு ஜனாசாவாக இருந்தால் காலத் அத்திமூனி, நல்ல ஜனாசாவாக இருந்தால் என்னை சீக்கிரம் கொண்டு போங்க. ஏன்னா ஒரு நல்ல ஜனாசாவாக இருந்தால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவது என்பது அதுக்கு மகிழ்ச்சி தான். ஒரு நல்ல சாலிஹான ஒரு முஃமினான நப்சாக அது இருந்தால் உண்மையில் அது இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவது என்பது அதுக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா சோதனையான ஒரு சிரமமான ஒரு கஷ்டங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய உலகத்தை விட்டு சோதனைகள் இல்லாத, கஷ்டங்கள் இல்லாத ஒரு உலகத்தின் பக்கம் செல்லுது. ஆனா நடுவில் அந்த மறுமை என்கின்ற ஒரு பகுதி உண்டு. அந்த மறுமைக்கு இந்த உலகத்துல தேவையான விஷயங்களை தயார் செய்து வைத்திருந்தால் அது ஒரு சாலிஹான நப்ஸ் என்றும், அந்த நப்சு என்னை வேகப்படுத்துங்கள், சீக்கிரம் கொண்டு போங்க என்றும் சொல்லும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி வைன்கானது கைர சாலிஹா, அது ஒரு நல்ல ஆத்மாவாக இல்லாமல் மோசமான ஆத்மாவாக, கடமைகளில் சரியில்லாத ஆத்மாவாக, பாவங்கள் செய்த ஒரு ஆத்மாவாக இருந்திருந்தா காலத் யா வைலஹா ஐன யதுஹபூனி யதுஹபூன பிஹா, எங்க கொண்டு போறீங்க என்னைய? ஏன்னா அதுக்கு தெரியும் அடுத்து கபர் உண்டு, அங்க வேதனைகள் உண்டு, அடுத்து மறுமை உண்டு, தண்டனை உண்டு என்பதெல்லாம் அதுக்கு தெரியும். அதனால அது கேட்கும், எங்க கொண்டு போறீங்க அப்படின்னு அது கேட்கும். யஸ்மஉ சௌதஹா குல்ல ஷைஇன் இல்லல் இன்சான் வஹு வலவ் சமிஅஹு ஸஈக, அந்த ஜனாசா போடக்கூடிய சப்தத்தை, என்னை கொண்டு போகாதீங்க என்று அந்த ஜனாசா போடக்கூடிய சப்தத்தை மனிதர்களை தவிர அனைத்தும் கேட்கும். ஒரு கால் மனிதன் கேட்டால் அவன் மயக்கம் அடைந்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இங்க பின்னாடி இருக்கக்கூடிய செய்திகள்லாம் கூடுதலாக வரக்கூடிய செய்தி. நமக்கு தேவையான செய்தி என்னன்னா, ஜனாசாவை ஆண்கள் தான் சுமந்து செல்வார்கள், அதில் பெண்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் நம்ம இங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சட்டம். சரிங்களா? அடுத்ததா 14வது செய்தி, நீச்சல் குளம் போன்ற இடங்களுக்கு பெண்கள் செல்லக்கூடாது. அதாவது வீடு அல்லாத வெளிப்பகுதியில்
குளிக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு பெண்கள் செல்வதோ அங்கு குளிப்பதோ அவர்களுக்கு தடை என்பது சம்பந்தமான இந்த செய்தி பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அத்தைன நிஸ்வத்தும் மின் அஹ்லி ஹிம்ஸ், ஹிம்ஸ் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சில பெண்மணிகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வர்றாங்க. ஃபகாலத், ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை கேட்கிறாங்க, லஹுன்ன ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அந்த பெண்கள்ட்ட கேட்கிறாங்க, லஅல்லகுன்ன மினன் நிஸா இல்லாத்தி யதுஹுல்னல் ஹம்மாமாத், இந்த வெளியில இருக்கக்கூடிய குளிக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லக்கூடிய பெண்களாக நீங்கள் இருக்கிறீங்களோ அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது வீடு அல்லாத வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய குளிக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் போறீங்களோ, அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க குளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ என்று ஆயிஷா அவங்கள பத்தி தெரிஞ்சுதான் கேட்கிறாங்க. ஃபகுல்னலஹா, அவங்க சொல்றாங்க, இன்னா லனஃபஅல்னா, ஆமா நான் எங்கள்கிட்ட அந்த மாதிரி பழக்கம் இருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள்கிட்ட அந்த மாதிரி போகக்கூடிய அந்த மாதிரி குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஃபகாலத் லஹுன்ன ஆயிஷா சொல்றாங்க, அம்மா இன்னி சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ஐயுமா இம்ராஅத்தின் வதஅத் சியாபஹா ஃபி கைரி பைத் ஜௌஜிஹா ஹகதத் மா பைனஹா வ பைனல்லாஹ், தன்னுடைய கணவர் அல்லாத வேறு வீட்டில் அல்லது வேறு இடத்தில் எந்த ஒரு பெண் தன்னுடைய ஆடையை அவிழ்ப்பாளோ அல்லது குளிக்கிறதுக்காக தயாராகுவாளோ அவள் தனக்கும் அல்லாவிற்கும் மத்தியில் உள்ள திரையை கிழித்து விட்டாள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதாவது சொல்லப்படக்கூடியது, ஒரு பெண் தன்னுடைய வீடு அல்லாத வெளிப்புறங்களில் அது எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான இடங்களில் குளிப்பதற்கு முற்று முழுதாக தடை. அது கடல் பகுதியாக இருக்கலாம், குளங்கள், ஏரிகள், ஆறுகள் போன்ற பகுதியாக இருக்கலாம், அல்லது நீச்சல் குளங்கள் அது போன்ற பகுதியாக இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் சரி பெண்கள் அங்கு சென்று அந்த மாதிரி இடங்கள்ல குளிப்பதற்கு தடை, முற்று முழுதாக தடை. என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஆடையோடு ஹிஜாபோடு தானே குளிக்கிறோம். ஒரு கடல்ல குளிப்பதாக இருந்தாலோ ஒரு நீச்சல் குளத்துல குளிப்பதாக இருந்தாலோ பெண்கள் என்று குளிக்கும் போது அவங்க ஹிஜாபோட தானே குளிப்பாங்க. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா நல்லா தெரியும், நல்லா விளங்கும். என்னதான் ஹிஜாபோடு ஒரு பெண் தண்ணிக்குள்ள இறங்கி இருந்தாலும் அவர்களுடைய உடலுடைய நிலை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு நல்ல முறையில விளங்கும். ஒரு பெண் ஹிஜாப் அணிந்திருந்தாலும் தண்ணிக்குள்ள இறங்கிட்டாங்க அப்படின்னா அதன் மூலமாக எந்த நிலைமையை அவர்கள் அடைவார்கள், எப்படிப்பட்ட உடல் அமைப்புல அவங்களுடைய தோற்றங்கள் மாறிடும் என்பது நமக்கு தெரியும். சோ அந்த மாதிரியான ஒரு இடங்களில் ஒரு பெண் குளிப்பது என்பது முழுவதுமாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? அது எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள, இப்ப கணவனுடைய வீடு அல்லது தாயுடைய வீடு, சரிங்களா, அல்லது போய் தங்கி இருக்கக்கூடிய ஒரு உறவினர்களுடைய வீடு, பிரச்சனை அல்ல. அங்கேயும் ஒரு பாதுகாக்கப்பட்ட சூழல் இருக்கும், நம்ம குளிப்பதற்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட சூழல் இருக்கும். அது அல்லாத வெளியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஒரு பெண் குளிப்பது என்பது ஆடையோடு குளித்தாலும், ஒரு பெண் ஆடையோடு குளித்தாலும் ஒரு முஸ்லிமான ஒரு முக்மீனான ஒரு பெண்ணிற்கு அது ஆகுமானது அல்ல அப்படிங்கிற விஷயத்த தெளிவா நம்ம இந்த விஷயங்கள்ல புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? அப்ப ஒரு பெண் இந்த மாதிரி வெளியில் செல்வது, அங்க இந்த பழக்கங்களும் நம்மிடத்துல உண்டு. இந்த பழக்கங்களும் ஒரு சில இடங்களுக்கு போவது, அங்கு குளிப்பதற்காக நீங்களும் பார்த்திருக்கலாம், உங்களுக்கும் தெரியும். நம்ம இடத்துல இந்த பழக்கமும் பெண்களிடத்துல உண்டு. சில பெண்கள்கிட்ட அந்த ஃபித்ரா பாதுகாக்கப்பட்டிருக்கு, அந்த இயற்கை இருக்குதானே, அது ஒரு சில பெண்கள்கிட்ட பாதுகாக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அதெல்லாம் அசிங்கமானதா தெரியும். இது எப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இங்க எப்படி போய் எப்படி இதுக்குள்ள இறங்கி குளிச்சுக்கிட்டு இருக்க முடியும் என்கின்ற சிந்தனையில் அந்த பெண்கள் இருக்காங்க. மற்றவர்களுக்கு அது மாறிடுச்சு. ஆனால் நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும், இது மார்க்கத்தில் நமக்கு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், இந்த மாதிரி குளிக்கின்ற விஷயம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா, ஒரு பெண் இன்னொருத்தியை வெற்றுகளோடு அல்லது நேரடியாக கட்டி அணைப்பது தடை, அவளை பற்றி தன்னுடைய கணவனிடத்தில் பேசுவதும் தடை. அதாவது ஹதீஸ பாருங்க, லா துபாஷில் மர்அத்துல் மர்அ, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை நேரடியாக அப்படின்னா ஒரு அரைகுறை ஆடையோடு கட்டி அணைப்பது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று. இது ஆண்களுக்கும் தடைதான். இது பெண்கள் என்று இங்கு சொல்லப்பட்டாலும் ஆண்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்பது, அந்த மாதிரி ஒரு முறை என்பது தடை செய்யப்பட்டது. அதே மாதிரி ஒரு பெண் தன்னுடைய கணவரிடத்தில் அந்நிய ஒரு பெண்ணை பற்றி அவள் எப்படி இருப்பா அப்படின்னு அந்த கணவன் பார்ப்பது போல வர்ணிப்பதும் தடை செய்யப்பட்டது.
ஒரு மனைவி தன்னுடைய கணவரிடத்துல வேறொரு பெண்ணை பற்றி அவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவர்களை பற்றி சொல்வது என்பது, அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும், அவங்க சிரிச்சா எப்படி இருப்பாங்க, ஏதோ சம்திங் எதை பற்றி ஆண்டாலும் வேறொரு பெண்ணை பற்றி கணவரிடத்தில் ஒரு மனைவி பேசுவது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று. அப்படி என்பது இது புகார்ல வரக்கூடிய செய்தி. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இது தடை செய்யப்பட்ட செய்தி. அப்ப ஒரு பெண் இன்னொரு பெண்ணை இந்த மாதிரியான குறை ஆடையோடு கட்டி அணைப்பது என்பதும் தடை செய்யப்பட்டது. அதே மாதிரி பொதுவாகவே என்ன தடை, ஒரு கணவன் மனைவி தங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யமான விஷயங்களை வெளியில் யாரிடத்திலும் பேசுவதற்கு தடை, ஹராம். ஒரு கணவன் மனைவி தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யமான விஷயங்களை எல்லாம் மூன்றாவது நபரிடத்தில், வேறொரு நபரிடத்தில் அதை பற்றி பேசிக்கொள்வது என்பது ஹராமான விஷயம். இது பொதுவானது. அதே மாதிரிதான் ஒரு பெண் தன்னுடைய கணவரிடத்துல வேறொரு பெண்ணை பற்றி அவள் எப்படி இருப்பாள், அவளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது பற்றி ஏன்றா அது அவனுடைய உள்ளத்தில் ஒரு நோயை ஏற்படுத்தியது. அது அந்த ஆணுடைய உள்ளத்தில் ஒரு தவறான ஒரு சிந்தனையை ஏற்படுத்திடும். ஒண்ணு. ரெண்டாவது, அவனுக்கு ஒரு அனுமதி கிடைச்ச மாதிரி ஆகும். ஒரு அந்நிய பெண்ணை பற்றி நம்முடைய மனைவியிடத்தில் நாம் பேசிக்கொள்வதற்கு, பரிமாறிக்கொள்வதற்கு நம்ம இடத்துல அனுமதி உண்டு என்கின்ற மாதிரி ஒரு அனுமதி அந்த ஆணுக்கு கிடைச்ச மாதிரி ஆயிரும். ஒரு பெண் இந்த விஷயத்துல முழு ரோஷத்தோடு இருக்கும். வேறொரு பெண்ணை பற்றி உங்களுடைய சிந்தனையில் வருவதோ, நீங்கள் பார்ப்பதோ, அதை பற்றி என்னிடத்துல பேசுவதோ, இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு உச்சகட்ட ரோஷத்தை வரக்கூடிய விஷயம் என்று அந்த ஆணுக்கு விளங்கணும். என்னுடைய மனைவி இடத்துல இந்த விஷயம்லாம் பேச முடியாது, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் அவ்வளவு கோவம் அவளுக்கு என்ற ஒரு சிந்தனையை ஒரு ஆணுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பெண் நடந்துக்கணும். இப்படி இந்த மனைவி வேறொரு பெண்ணை பற்றி தன்னுடைய கணவரிடத்துல சொல்லி காட்டுவது என்பது அவருக்கு அந்த ஒரு பயத்தை அந்த ஒரு இடத்துல இருந்து அவரை நீக்கிடும். தாராளமாக என்ன வேணா செய்யலாம், பேசலாம், சிந்திக்கலாம் என்கின்ற இடத்திற்கு அவர் வருவார். அந்த இடத்துக்கு ஒரு பெண்ணுடைய செயல்பாடுகள் விடக்கூடாது. சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக, அந்நிய ஆண்களுக்கு முன்னிலையில் பெண்கள் தேவையின்றி பேசக்கூடாது. ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னாடி ஒரு பெண் ஒரு தேவையில்லாமல் பேசுவது என்பது கூடாது. அதே போல ஒரு அந்நியான் இருக்காரு, அவர்களுக்கு முன்னிலையில் ஒரு பெண் ஒரு அத்தியாவசியமான தேவையை இன்றி அவர்களிடத்தில் பேசுவது என்பது கூடாது. அவங்கள்ட்ட பேசுவது என்பது கூடாது. பாருங்க இந்த செய்திய, அத்தஸ்பீஹு லிர்ரிஜால் வத்தஸ்ஃபீகு லின்னிசா. பள்ளியில இமாமுக்கு பின்னால் தொழும்போது இமாம் ஒரு தவறு விடுறாரு அப்படின்னா ஆண்கள் அதை எப்படி எடுத்து சொல்லுவாங்க, தெரியப்படுத்துவாங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவாங்க. இமாம் ருக்குவுக்கு சுஜூதுக்கு போயிட்டு இரண்டாவது சுஜூத் செய்யாம உதாரணத்துக்கு அடுத்த ரக்காத்துக்கு எந்திரிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், ஆண்கள் அதை இமாமுக்கு தெரியப்படுத்தும் முகமாக என்ன செய்வாங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் அதை அந்த இமாமுக்கு தெரியப்படுத்துவதாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, அங்க கூட அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை சொல்வதற்கு கூட தடை. அவங்க கைதான் தட்டணும். அவங்க கைதான் தட்டணும். நல்லா பாருங்க, பள்ளிவாசல், அங்க நிற்கக்கூடியது இமாம், பின்னாடி நிற்கக்கூடிய அந்த பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தையும் என்ன, அதிகப்படியான தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசல. அங்க சொல்லப்படுகின்ற ஒரே வார்த்தை சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று மார்க்கம் நமக்கு வரையறை செய்து அப்படின்னா, இந்த ஒரு வார்த்தையையும் நீங்க பயன்படுத்த வேண்டாம், அதனாலையும் பிரச்சனை வர வாய்ப்புண்டு என்கின்ற அடிப்படை, அது அந்த இமாமுக்கு உள்ளத்துல ஒரு சலனத்தை ஏற்படுத்திடலாம். ஏன்னா பெண்களுடைய குரல் என்பது அந்த மாதிரியான ஒரு விஷயம். அது ஒரு ஆண் கேட்கும் போது ஒரு உள்ளத்துல ஒரு தேவையில்லாத ஒரு சிந்தனையை ஏற்படுத்திடலாம். அப்படிங்கிறதுக்காக சுப்ஹானல்லாஹ் என்ற அல்லாஹுவை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், அதுக்கு பதிலாக நீங்க கைத்தட்டுங்க என்று பள்ளிவாசலில் மார்க்கம் ஒரு பெண்ணுக்கு வரையறுக்குது. அப்படின்னா வெளியிடங்களில் ஒரு பெண் பிற ஆணிடத்தில் பேசக்கூடிய விஷயத்துல எந்த அளவிற்கு நாம் கண்டிப்பாக சரியான முறையில இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஒரு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அந்நிய ஆணிடத்தில் தேவை ஏற்படுது அப்படின்னா அந்த விஷயத்தில் மட்டும் பின்னாடி அதை எப்படி பேசணும் என்கின்ற செய்திகள் எல்லாம் வரும். பொதுவாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு அந்நிய ஆண் என்கின்ற அடிப்படையில் அவர்களிடத்தில் அதிகமாக தேவையில்லாமல் பேசவே கூடாது. அந்நிய ஆண் என்றால் அது ஒரு விஷயம். இப்ப அந்நிய ஆண் என்றால் யார் யாரு அப்படின்னா, இப்ப
என்னுடைய கணவர், அதாவது ஒரு பெண்ணுக்கு அவருடைய கணவர், தந்தை, உடன் பிறந்த சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், காக்கா தம்பி, வாப்பா கூட பிறந்தவங்க, சின்ன அப்பா பெரிய அப்பா, உம்மா கூட பிறந்தவங்க, சரிங்களா, மாமா, இவர்களை தவிர வாப்பாவுடைய வாப்பா, உம்மாவுடைய வாப்பா, இந்த ஆண்களை தவிர மிச்ச எல்லாருமே அந்நிய ஆண்கள் தான். இப்ப நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆண்களை தவிர, தன்னுடைய பிள்ளைகள், தான் பெற்ற பிள்ளைகள், இந்த ஆண்களை தவிர மிச்ச எல்லாருமே அந்நிய ஆண்கள் தான். அவரு சின்ன அப்பாவுடைய மகனா இருக்கலாம், மாமாவுடைய மகனா இருக்கலாம், சரிங்களா. இந்த மாதிரி அவரை நீங்க தம்பி காக்கான்னு கூட கூப்பிடலாம், நினைச்சிட்டு இருக்கலாம். பட் அதெல்லாம் மார்க்க அடிப்படையில அவரோட அந்நியான். அவர்களை திருமணம் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டு. சின்னாப்பாவுடைய பிள்ளையாகவோ பெரியாப்பாவுடைய பிள்ளையாகவோ இருந்தால் அவர்களை திருமணம் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஆண்களிடத்தில் அவர்கள் உங்களுக்கு அந்நிய ஆண்கள். அவர்களிடத்திலையும் நீங்க இந்த மாதிரி பேச்சை சரிபடுத்தி கொள்வதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். பேச்சை அவர்களிடத்திலும் காக்கா தானே, என் தம்பி தானே என்கின்ற அடிப்படையில் கூட பிறந்த காக்காவிடத்திலும் தம்பியிடத்திலும் நீங்கள் சகஜமாக பேசுவது போல் அவர்களிடத்துல பேச முடியாது. அவங்கள்ட்ட ஒரு உறவினர் என்கின்ற அடிப்படையில் ஒரு அளவோடு வைத்துக் கொள்ளலாமே தவிர அவர்கள்ட்டையும் ஒரு ஒரு மகரமான ஒரு ஆணிடத்தில் பேசுவது போல காக்காதான் தம்பிதான் என்று அவர்களிடத்தில் நாம் பேச முடியாது என்கின்ற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்நிய ஆணிடத்தில் ஒரு பெண் தேவையின்றி பேசுவதை மார்க்கம் இப்படி கண்டிக்குது என்கின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஒப்பாரி வைத்து அழுவது, ஒரு 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 ஜனாசா, ஒரு மரணிச்சுட்டாங்க, ஒரு நெருக்கமான ஒரு உறவு மரணிச்சிருச்சு அப்படின்னா ஒப்பாரி வைத்து அழுவது என்பது தடுக்கப்பட்டது என்பதையும் நாம் பார்க்க முடியுது. இது பொதுவாக அனைவருக்கும் தடை, இது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இது தடை. இங்க நம்ம பெண்கள் சம்பந்தமான விஷயம் படிக்கிறதால அது சம்பந்தமான ஒரு செய்தி பாருங்க. அஹத அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் வாக்குறுதி வாங்கினார்கள், இந்தல் பைஆ அல்லா நனூஹ், ஒப்பாரி வைத்து அழக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்தில் பைஅத்துடைய நேரத்தில் வாக்குறுதி வாங்கினார்கள் என்று அந்த உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அப்ப ஒரு பெண் அழுவது என்பது, அழுவதற்கு அனுமதி உண்டு, ஒப்பாரி வைப்பதற்கு அனுமதி கிடையாது. சத்தம் போடுவது, கத்துவது, ஏதாவது சொல்லுவது, புலம்புவது, அந்த இறந்த மனிதரை பற்றி ஏதாவது பேசுவது, இதை நான் பெருசா விளங்கப்படுத்தலாம் தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் அது என்ன அப்படின்னு. ரெண்டாவது, இந்த பழக்கங்கள் எல்லாம் நம்ம ஊர்ல குறைவுதான். இந்த யாராவது மரணிச்சிட்டா அதற்காக அவருடைய விஷயங்களை சொல்லி அவருடைய பெயரை சொல்லி ஒப்பாரி வைப்பது, சத்தம் போடுவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறைவாக தான் இருக்கும், சரிங்களா. அதெல்லாம் நம்ம பெரிய அளவுல விளங்கப்படுத்த தேவையில்லை. இது பெண்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று. இது இந்த மாதிரி சப்தம் போடுவது, கத்துவது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று என்கின்ற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி குழப்பங்கள் ஏற்படாது எனும் பட்சத்தில், இப்ப இந்த செய்திகள் எல்லாம் இப்ப நம்ம கடைசியா படிச்ச செய்திகள் எல்லாம் பெரிதாக விளங்கப்படுத்துறதுக்கான விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால நான் செய்திய என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். முன்னாடி உள்ள செய்திகள்ல கொஞ்சம் விளக்கம் சொல்ல வேண்டி இருந்தது என்பதற்காக நம்ம ஒரு சில விளக்கங்கள் அதுல சொன்னோம். அடுத்துள்ள விஷயங்கள்ல எல்லாம் பெரிய அளவுல விளக்கங்கள் தேவையில்லை. அது ஜஸ்ட் ஹதீஸ இது கூடும் இது கூடாது என்ற செய்தி அளவுக்கு சொன்னால் போதுமானது என்ற செய்திகள்னால நம்ம அதை வெறுமனே செய்திகளை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன், சரிங்களா. அடுத்ததா, குழப்பம் ஏற்படாது எனும் பட்சத்தில் ஆண்கள் பெண்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் சலாம் சொல்லலாம். எங்க இதால எந்த பிரச்சனையும் வராது என்கின்ற இடத்தில், அப்படின்னா ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தங்களுடைய உறவினர்கள்ட்ட, சரிங்களா, தெரிஞ்சவங்கள்ட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட, தன்னுடைய வீடு இருக்கக்கூடிய அந்த தெருவில் வசிக்கக்கூடியவர்கள், அவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்தே பழக்கமானவங்களா இருப்பாங்க, நல்லா பரிச்சயமானவங்களா இருப்பாங்க. அவங்களிடத்துல எல்லாம் சலாம் சொல்வது என்பது மார்க்கத்துல தடையல்ல. நம்ம தெருவுக்குள்ள போறோம், முன்னாடி இருந்து ஒரு ஆள் வர்றாங்க, நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்தவங்களா இருக்கும், நம்ம வாப்பாவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும், மாமாவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும், இந்த மாதிரி நம்மளுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு சொந்தக்காரங்களா தெரிஞ்சவங்களா அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு சலாம் சொல்வது என்பது தடையல்ல. ஏன்னா அங்க குழப்பம் ஏற்படாது, எங்க குழப்பம் ஏற்படும் என்ற ஒரு பயம் இருக்குமோ, ஒரு அந்நியானாக இருக்கலாம், மூன்றாவது நபராக இருக்கலாம், யாரென்றே தெரியாத ஒரு நபராக இருக்கலாம், அந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பாக குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அங்க எல்லாம் சலாம் சொல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரஃபில் மஸ்ஜித், பள்ளியை கடந்து போகும்போது ஒரு நாள் யோமன் வாஸ்பத்தும் மின நிசாஇ குஊத், பெண்கள்ல ஒரு கூட்டம் அங்க உட்கார்ந்துருக்காங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சலாம் சொல்லும் மாதிரி சலாம் சொல்ற முகத்துல கையை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினாங்க. அந்த பெண்களுக்கு சலாம் சொல்ற மாதிரியாக தன்னுடைய கையை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினார்கள் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி எந்த குழப்பமும் பிரச்சனையும் ஏற்படாது, ஃபித்னா வராது என்கின்ற நிலை இருக்குமானால், தைரியமா நமக்கு இருக்குமானால், அந்த இடத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கோ ஒரு பெண் ஒரு ஆணுக்கோ சலாம் சொல்வதில் பிழை கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன்ல ஏதாவது நேரத்துல வீட்டுல சொந்தக்காரங்களை பார்க்கலாம், அந்த மாதிரி இடங்கள்ல சலாம் சொல்லிக் கொள்வது என்பது தவறில்லை. ஆனால் வெளியில் செல்லும் போது அந்நிய ஆண்களிடத்திலோ அல்லது வேற ஏதாவது இடத்துல பார்க்கும்போது அந்த மாதிரி இடங்களில் ஒரு யார் எவரென்றே தெரியாத பரிச்சயம் இல்லாத நபர்களிடத்தில் சலாம் சொல்வது என்கின்ற விஷயத்தை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று, அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, சரிங்களா. ஒரு அந்நிய ஆணிடத்தில் சலாம் சொல்வது என்பது அது நேரடியாகவோ அல்லது போன்களில் மெசேஜ்கள் மூலமாகவோ எந்த வடிவத்திலோ அந்த விஷயங்கள் அனுப்பி விடுவதற்கு அந்த ஜிஃப்லாம் இருக்குமே, அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஒரு போட்டோலாம் வர்ற மாதிரி இருக்குமே, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு அந்நிய ஆண் அந்த இடத்துல குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. நான் இந்த மாதிரி சலாம் சொல்வதன் மூலமாக அவர் ஒரு தவறான சிந்தனைக்கு வரலாம், ஒரு கதவு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் நினைச்சுக்கலாம் என்கின்ற விஷயங்கள் இருக்குமா? இதெல்லாம் ஒரு பெண்கள் தான் சிந்தித்து நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பெண்கள் தான் ஒரு ஆணிடத்தில் அணுகும் போது ஒரு பெண் தான் தன்னுடைய முழுமையான அந்த பவுண்டரிய போட்டுட்டு அதற்கு ஏற்றாமாறு அந்த பெண் நடந்து கொள்ள பேசிக்கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். ரமதானுடைய மாதத்தில் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நாசா அமைப்பின் மூலமாக இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுத்தப்படுகிறது. இன்னும் நிறைய இது போன்ற மார்க்க நிகழ்வுகள் நாம் ஏற்கனவே கூறியது போல் அவர்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கப்படுகிறது. அவர்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தில் அவர்கள் பொருளாதார தேவையுடையவர்களாக எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, மார்க்க நிகழ்வுகள் சமுதாய பணிகள் என்று செய்து கொண்டிருந்தால் அவர்கள் சமுதாயத்தின் ஒரு பகுதி மக்களுக்கு உதவுவது என்பது மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய பொருளாதாரமுடைய அந்த மக்களை அடிப்படையாக கொண்டுதான் அவர்களிடத்திலிருந்து பொருளாதாரங்களை நன்கொடை என்ற வடிவத்தில் பெற்று மற்ற மக்களுக்கு உதவக்கூடிய வடிவத்தில் தான் இந்த நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் நம்மால் இயன்ற பொருளாதாரத்தை அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய செய்திகளையும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.